அண்ட் டார்லிங்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு சில பேரை மட்டும் பார்த்தா மட்டும்தான் இப்போ எனக்கு நம்மளோட வீடியோஸ் கீழே ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும். இவங்க ஜெயிக்கும் போது நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் எனக்கு விஜயும் அசாரணனும். விஜயை பார்க்கும்போது இங்கே நிற்கிற விஜய் வேற, அண்ட் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஹீரோவாக ஆக போகிறாரு விஜய். அதே மாதிரி தான் அசாரணனோட நிறைய ப்ராங்க்கு, நிறைய அந்த ரேடியோலாம் அண்ணன் ப்ராங்க் பண்ணுவார். அதை பார்த்தா நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திருடி அதை வச்சு நாங்கள் பண்ணது தான் ஃபன் பண்ணுறோம்லாம். அண்ணன் உட்காட்டுனே உட்காருங்க, வாங்க. வயசானவர் அவர் தான், அவர் உட்காட்டுனேன். தேங்க்யூ தேங்க்யூ. நாடா இது சப்பா பீட்டு கொளுத்துங்கடா. எம்மாடி ஐயோ ஆத்தாடி பொண்ண எனக்கு தரியாடி. அண்ணனுக்கும் சரி மெய்யழகன் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்து நான் பயங்கரமா அழுதேன் அப்படின்னு சொன்னது வந்து மெய்யழகன். கட்டிக்கடி முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி. கத்துக்கடி மாமங்கிட்ட அத்தனைய அத்துப்படி. இப்படி பிடிச்சி ஒரு புள்ளைய இழுக்கிற, இப்படி பிடிச்சி ஒரு புள்ளைய இழுக்கிற, இதெல்லாம் எதுக்காக? கலாட்டாக்காக தான். How many girlfriends? இல்ல கடந்து மொத்தமா இந்த நிமிஷம் வரைக்கும் பாருங்க எத்தனை நாள் கேட்டு யார் யாருன்னு எழுதிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா பேர்லாம் எழுதுறாரு பின்னாடி. ஸோ இந்த ஒரு நேரத்தில் யார் அரங்கத்திற்குள் வரப்போறா அப்படின்றது தெரிஞ்சுக்கிடுச்சு. ஒரு நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டார்லிங் விஜய் சித்து. அண்ட் அவருடன் சேர்ந்து நம்மளோட குட்டி டிராகன் ஆஷாத் கான். அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக நம்மளுடைய சூப்பர் டார்லிங் நம்மளுடைய சாண்டி மாஸ்டர் அவர்களை ப்ளீஸ் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். அவருடன் இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்கு லைக் டு கால் MV மணிகண்டன், ஃபவுண்டர் ஆஃப் அடிசியா டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட். விருது யாருக்கு அப்படின்றத ஏவில பார்த்தலாம். ஏவி ப்ளீஸ். Galata Golden Stars 2025 Most Promising Actor of the Year 2025. The award goes to Mr. Vijay Sidhu. Promising Actor of the Year 2025 ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட டார்லிங் விஜய் சித்து அவர்களை மேடை அழைக்கிறோம். அதை உடை புது சரித்திரம் படை நமது வழி அதை ஒளி புது வழி பிறந்திடும் உறுதி நடை. அதை உடை புது சரித்திரம் படை நமது. வெல்கம் டு விஜய் சித்து vlog. கலாட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த அவார்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் கொடுத்த அவார்டும் கலாட்டாலேருந்து எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் இன்னைக்கும் கலாட்டா கையில் இந்த அவார்டு வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் சாண்டி அண்ணன் கையிலேருந்து வாங்கும்போது ஸ்பெஷல் சந்தோஷம். ஏன்னா சாண்டி அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாண்டி அண்ணனை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த செலிபிரிட்டி சாண்டி அண்ணன். அப்பையிலேருந்தே அவர் சொல்லுவார், ஏதோ ஒன்று பண்ணுற அது கொஞ்சம் நல்லா இருக்கு, அது என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் கையிலேருந்தே இந்த அவார்டு வாங்கும் போது சூப்பர், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சாண்டி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் சாண்டி அண்ணன் கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சோடனே சாண்டி அண்ணனை பார்க்கறத விட அவர் போடுற பேண்ட்டை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் நான். பேண்ட் சூப்பர். இன்னைக்கும் வழக்கம் போல அண்ணன் இருக்காரா கிளம்பிட்டாரான்னு தெரியல. போயிட்டாரா? சாக்லேட் காஃபி குடிக்க போயிட்டார். எங்க? சாக்லேட் காஃபி
ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப ஹர்ஷத்துக்கும் அவர் தானே. இல்ல அது ஏன்னா அப்புறம் சரியா பார்க்கல அந்த போட்டோ எடுத்து அதை திரும்ப நான் மிந்த்ராலேயோ அஜியோலயோ போய் தேடணும் அந்த பேண்ட். அண்ட் டார்லிங்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லவ் யூ டார்லிங். நமக்கு ஒரு சில பேரை மட்டும் பார்த்தா மட்டும்தான் இப்போ எனக்கு நம்மளோட வீடியோஸ் கீழே ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும், இவங்க ஜெயிக்கும் போது நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, சந்தோஷமா இருக்கு, இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் எனக்கு விஜயும் அசாரணனும். விஜயை பார்க்கும்போது இங்கே நிற்கிற விஜய் வேற, அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஹீரோவா ஆக போறாரு விஜய். லவ் யூ மச்சான். அதே மாதிரி தான் அசாரணனோட நிறைய ப்ராங்க்கு, நிறைய அந்த ரேடியோலாம் அண்ணன் ப்ராங்க் பண்ணுவார். அதை பார்த்தா நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் திருடி அதை வச்சு நாங்கள் பண்ணது தான் ஃபன் பண்ணுறோம்லாம். அதனால் இருக்கிறவன் வரைஞ்சிப்பான், இல்லாதவன் திருடிப்பான்ற மாதிரி நாங்கள் இல்லாதவங்க அங்கேருந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு அண்ணன்கள்லாம் இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ எல்லாருக்குமே. இந்த அன்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் பெருசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. எங்களுக்கு சித்து ஆரம்பத்துலேருந்து தெரியும், எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். மீடியாவில் நம்ம ஒரு ஆளாக எங்கேயாவது வெளியே தெரிஞ்சிட மாட்டோமா அப்படின்ற காலத்திலேருந்து இன்னைக்கு மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவும், மீடியாவில் யாராவது எதாவது பண்ணாங்கன்னா இது வெளியே தெரியணும்னா அவர்கிட்ட போப்பான்னு சொல்கிற அளவுக்கும் இவ்வளோ ஒரு அன்பு, இவ்வளோ ஒரு ஆரவாரம், எங்களுக்கு அவ்வளோ மனநிறைவு. ட்ரூவாக சொல்லணும்னா அவ்வளோ ஒரு கூஸ் பம்பம் தான் எங்களுக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த அன்பை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க? இவ்வளோ சத்தம், இவ்வளோ அந்த ஆரவாரத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க டார்லிங்? முதல் வாங்க போங்கன்னு கூப்பிடாதரா, யாரையோ பேசுற மாதிரி இருக்கு. ஸ்டேஜ் கேட்கமாமா தெரில. இந்த அன்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு கடைசி வரைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இது எப்படி ஆரம்பிச்சோன்றது எங்களுக்கு தெரியும், அப்போ இருந்த சப்போர்ட் என்னன்றது தெரியும். இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமும், இதுக்கப்புறம் நடக்க போகிற எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை, அவனும் இல்லை இந்த இடத்துல. அது எந்த கட்டத்துக்கு போனாலும் அதை நானும் மறக்க மாட்டேன், அவனும் மறக்க மாட்டான். ஏன்னா அவனோட அப்பா டைரக்டர் கிடையாது, எங்கள் அண்ணன் ப்ரொடியூசர் கிடையாது, எங்களை யாரும் கையை பிடிச்சி கூட்டு வரத்துக்கு ஆள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது முழுக்க உங்களால் மட்டும்தான் நடந்தது. அதனால் என்றைக்குமே இந்த அன்பிற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். எவ்வளோ பெருசானாலும் இதை என்றைக்குமே மறக்க மாட்டோம். நீங்கள் பண்ணுறது அவ்வளோ பெருசு எங்களுக்கு. தேங்க்யூ. அதுக்கு மேலே பேசினா அழுதுருவேன், அதனால் வேண்டாம். என்னது மொட்டை மாடி பார்ட்டி பண்ணிடுவோம், நம்ம படத்துக்கு தானே, நம்ம படத்துக்கு பண்ணிடுவோம், பெருசாக பண்ணிடுவோம். அந்த பொண்ணுகிட்ட தள்ளி புகாரியா முதல். அது என்ன சொல்லும் போது கூட ஏன்ட்ட சொல்லுவோம், ஏய் நீ சொல்லு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் சொல்ற நீ? ஆக்சுவலாக இவங்கெல்லாம் 2 பேரும் அவார்ட் ஷோ வந்த மாதிரியே தெரில. அவங்களுக்கு சண்டே எங்கேயோ டிக்கெட் கிடைக்கல, இல்லை இவங்கெல்லாம் மெரினா பீச் போன கூட்டம் பாதியில் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ரசிகர்களை ஒரு பெரிய கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து யூடியூப்ல ஒரு விஜய் சித்து மாதிரி ஆயிட மாட்டோமான்னு தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்காங்க. பல பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? சொல்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல, வளர்ந்தோன்னே கண்டிப்பாக சொல்கிறோம். அதான் இது என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருந்த எங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம இதுக்கு கொடுத்தது டைம் மட்டும்தான். ஏன்னா அது மட்டும்தான் நம்மள்ட்ட இருந்தது. அதனால் கடைசி வரைக்கும் அதுக்கான உழைப்பு மட்டும் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம். அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு, இன்னமும் கொடுக்க போகுது. ஸோ அதனால் யார் எந்த வேலைகள் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக அவங்களோட ஃபுல்லஸ்ட்டு அண்ட் டைம் நிறையா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நமக்கு திரும்ப கொடுக்கறது வேறு லெவலில் ஒன்று கொடுக்கும். அதுதான் இது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் வேறு யாரும் நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை நீங்கள் தெரிஞ்சுதான் என்னப்பா நிறைய பேருக்கு அவர் இன்ஸ்பயர் பண்ணுறாரா இல்லையா? இல்லை சவுண்டு கேட்டால் தானே என்னமோ நான் போய் சொல்கிறாரு. சரி, மேடைக்காக அப்படின்றத தாண்டி யூடியூப் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும், என்டர்டெயின்மெண்ட் அதில் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்குது, கனெக்டிவிட்டி அவ்வளோ இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி போகிற வழியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலரோட வாழ்க்கையில் நம்ம யூடியூப் சேனல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா பெருசாக ஏற்படுத்தியிருக்கு டார்லிங். எங்கள் கடை அவர் சேனலில் வந்து சொன்னார், அதுக்கப்புறம் இப்படி ஆயிருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணார், அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் வர ஆரம்பித்தாங்க, லைஃப் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் போகிற வழியில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினதுக்கு விஜய் சித்து விளாக்ஸ்க்கும் எங்களோட டார்லிங் விஜய் சித்துக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்க போகிறோம். ஸோ நீ வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றுற, முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற, உன் லைஃப்பை மாற்றுற ஒருத்தவங்க தான் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் இன்னைக்கு வந்ததில் ஒரு பயங்கரமான ஒரு மீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மயக்கமண்ணில் எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டு தெரியும். அங்கே இருக்கிற கார்த்திக்கு எப்படி யாமினியோ, எங்கள் சித்துக்கு இந்த ஷாலினி. அதான் நீ தெரியும், நீ ஏன் இப்படி வரன்றது எனக்கு தெரியும். பல வச்சே ஆகணும் உங்களுக்கு. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வச்சான், அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியும் சிஸ்டரு.
இந்த சப்போர்ட்ன்றது பெரிய சப்போர்ட். நீங்கள் கொடுத்தது மாதிரியே இவங்களும் வீட்டில் கொடுத்த சப்போர்ட். ஏன்னா ஜெயிப்பாங்களா இல்லையான்றது தெரியாத ஒரு கட்டத்தில் கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்புவாங்கல்ல, அப்படி நம்பின ஒரு ஆள் நம்மளை. அப்படி நம்பி கடைசி வரைக்கும் அவங்க வீட்டில் போட்டிருந்ததெல்லாம் கழட்டி ஒன்றுன்னா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன இது தனியாக ஒன்று ஆரம்பிக்கணும்னா அதோட ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்குது. நம்மள்ட்ட அப்போ கேமரா கிடையாது, நம்ம வெறும் ஃபோனை வச்சு தான் ஆரம்பித்தோம். அந்த ஃபோனு வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா நார்மல் ஃபோனில் எடுத்தால் அவ்வளோ குவாலிட்டி வராது அப்படின்றதுனால இப்படி ஒன்றுத்துக்குமே எல்லாத்துக்குமே நான் போய் நின்ன இடம் அவங்க மட்டும்தான். எனக்கு ஒரு குட்டி லோன் கொடுக்குற ஒரு பேங்க் மாதிரி. ஒரு நாள் காதில் இருக்கிறது இருக்காது, ஒரு நாள் கையில் இருக்கிறது இருக்காது. இப்படி ஒன்று ஒன்றா வச்சு வளர்ந்தது தான் இந்த சேனல். ஸோ இன்றைக்கி எவ்வளோ தூரம் போனாலும் அதான் இது நிறைய பேர் ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியும். நான் அதை ரொம்ப தைரியமாக ஒத்துப்பேன். நான் ஜெயிச்சதுக்கு காரணம் அம்மா, அப்பா, ஷாலினி 2 பேர் தான். இவங்க இல்லைன்னா இந்த இது எனக்கு வந்திருக்காது. அன்றைக்கே அவங்க இது வேணாம் போதும், இதுக்கு மேலே ட்ரை பண்ண வேணாம், ஒழுங்காக படித்ததுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை பாருங்கன்னா இது அன்னைக்கே ஸ்டாப் ஆகிருக்கும். இது இவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து நின்றுருக்குமான்றதெல்லாம் தெரியாது. ஸோ முழுக்க அவங்க தான் இப்போயும் என்னை ஓட வச்சிட்ருக்காங்க, இதுக்கப்புறமும் ஓட வைப்பாங்க. ரொம்ப நன்றி. லவ் யூ ஷாலினி. தேங்க்யூ. மச்சானும் வந்து சாதாரணமாக இல்லை, சின்ராசு மாதிரி அங்கே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை உருவாக்கியே தீர்வண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்த்துக்கிட்டேன். பட் நமக்கு எதுவுமே இல்லாதப்போ எல்லாமா நினச்சி வந்த அவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்றது தெரியும். ஏன் இதை மெயினாக கேட்குறேன்னா மச்சான், லவ் பண்ணால் அது ஃபெயிலியர் ஆகிடும், ஸ்ட்ரகிள், சிங்கிளாக இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசுகிறோம். பட் காதல் நினைத்தால், ஒரு ஆண் நினைத்தால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும், ஒரு பெண் நினைத்தால் ஆணோட வாழ்க்கையும் எவ்வளோ அழகாக்கும், எப்படி மாற்றும். அப்படி மாற்றிருக்க ஒரு ஆளை தான் இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய பவர். தெரியலடா, அதுக்கு மேலே எனக்கு பேச வரலடா. எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமாமா. இந்த அன்பும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அவங்க இப்படி இதில் சொல்லுவாங்கல்ல, லாஸ்ட்டில் உட்காந்து லாஸ்ட்டில் கை தட்டிட்டு இருக்கான் பார் அப்படின்ற மாதிரி பார்க்குற இடத்துலாம் சந்தோஷப்பட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற? வெறும் லவ்யோட இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா வீட்டுக்கு போய் சொல்லிக்கிறேன்றத இங்கே மேடையில் தான் சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்? இல்லை, நான் லவ்யூவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் சொல்கிறேன். அதனால் அதுவே பெருசு. தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை எப்போதுமே கொடுத்துக்கிட்டு இருங்க. என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிற மாதிரி சொல்லாத, ஷாலினிக்கு சொல்கிற மாதிரி சொல்லு. அதாவது இந்த கவிதைத்துவமாக லவ் பண்ண வராது, கவிதை எழுதியும் லவ் பண்ண வராது. நமக்கு வராதுன்னு தானே ஒரு அழகா ஊர் ஸ்டைலில் சொல்லுமாமா. இல்லை, பேர்லாம் சொல்லலாம். அவங்க பார்க்கும்போது நம்ம பேர் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கடினமான ஒரு கட்டம் வரும்போது தான் தம்பி எனக்கு உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணுவான். தேங்க்யூ ஷாலினி, லவ் யூ. ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து சுகர்லாம் வந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோவே பார்த்தேன். அது எப்படி சுகரை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண பிறகு, நோ சுகர் அப்படின்றத கட் பண்ண பிறகு எப்படி அதை கோத்ரூ பண்ணீங்க? அதான் சுகரை கட் பண்ணோன்னே உண்மையிலேயே சூப்பராக இருக்குண்ணே. அது கட் பண்ணுற வரைக்கும் தான் ஒரு மாதிரி இருந்தது. சுகரை கட் பண்ணோன்னே நிறைய எனர்ஜி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் அது நீங்கள் அதை கட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு சுகரை கட் பண்ண அந்த ஒரு வாரத்தில் ஒரு 5 கிலோ குறைஞ்சிது, ஒரே வாரத்தில். அது எப்படி டக்குன்னு அப்படி குறைஞ்சதுன்னு தெரில. அதுக்கப்புறம் அப்படியே அதை ரொட்டீன் ஆக்கணும்னு ஒரு மாதிரி ரொம்ப ஆக்டிவாக, எனர்ஜியாக, ஜாலியாக இருக்குது. இந்த இவங்க கூட சேர்ந்தால் மட்டும்தான் அப்பப்போ சுகர் லைட்டாக போயிடுது. சுகர் கலந்து ஒன்று கொடுக்குறாங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. அவரை பற்றி சொல்லணும். தலைவன் எப்போ டிப்ரெஸ்டாக இருந்தாலும் அவரோட வீடியோஸ் பார்த்தோன்னா லைஃப் அப்படி மாறும். ஸோ ஒரு சில வார்த்தைகள். ஒருத்தவங்க ஒரு இதை பார்த்துட்டு மீடியாவுக்கு வந்திருப்பாங்க. எனக்கு இன்ஸ்பிரேஷன்னா இவர் தான். இது காரணம் எங்கள் அப்பா வந்து பயங்கர, நான் பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணமே இவர் தான். ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ ஃபேன் கவுண்டமணி சாருக்கு. அவங்க கூட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாருங்க. வீட்டில் நிறையா நம்ம ஸ்கூல் விட்டுலாம் வரோம், இல்லை டியூஷன் போயிட்டு வரோம்னா அப்போ வந்து இந்த கவுண்டமணி சாரோட சிடி இருக்கும். கவுண்டமணி சார், செந்தில் சாரோட இந்த காம்போவில் வந்து நிறைய சிடி இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம். இது எல்லாமே பெரும்பாலும் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ரிப்பீட்டில். அவர் எப்படிப்பட்ட ஃபேன்னா, அதில் வர டைலாக் அடுத்த டைலாக இவர் இங்கேருந்து டிவிகிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஆட இந்த மண்டையா அப்படின்னு சொல்லி இவர் இங்கே ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு ஃபேன் அப்பா. ஸோ அதை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும்
அதிகமாக நாங்கள் வெளியூர் போனோம்னா போகிற இடத்துல இந்த ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது அவரோட வீடியோ தான் இருக்கும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா ஆஃப்லைனில் அதை போட்டு கேட்டுக்கிட்டே 2 பேர் சிரிச்சுக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல அதை சொல்லும் பொழுது இவங்க 2 பேரும் அதே மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது ஐயோ நாங்கள் அதை காப்பி அடித்து தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் 2 பேத்துக்குமே ஃபீல் இருக்கும். இன்னைக்கு அதான் நிறைய தடவை அவரை மீட் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. நடுவில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனால் அப்போ போய் மீட் பண்ணோன்னா அது ரொம்ப நார்மலான ஒரு மீட்டிங்காக இருந்துருமே அப்படின்றதுக்காக நானாக தான் அதை வாண்டடாக தள்ளி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், பண்ணி முடிச்சுட்டு அடுத்த தடவை அவங்கள மீட் பண்ணும்போது அது பண்ணி இல்லை நீ தானே இங்கே வா அப்படின்னு அவங்க கூப்பிட்டு பேசுனாங்கன்னா அதோட எனர்ஜி வேற மாதிரி இருக்குன்றதுனால அந்த சந்திப்பை வச்சுருக்கேன் அப்படியே. ஏன்னா அது ஒரு தடவை தான் நடக்கும், அந்த மெமரிஸை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கணும். இங்கே அஜித் சார் எவ்வளோ எனக்கு பிடிக்குமோ அதை விட எனக்கு எங்கள் தலைவரை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதனால அவர் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். மீட் பண்ணுற அன்னைக்கு அவ்வளோதான் போதும் அப்படின்னு அதோட ஊருக்கு போய் ஆவின் புத்தை எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கிறனா கூட பொழைச்சிப்பேன். இந்த ஒரு நேரத்தில் இன்னொரு நபரையும் மேடை கிடைக்கிறோம். ஒரு முக்கியமான நபர் மிஸ்டர் அரவிந்த் நாயுடு அவர்கள், மார்க்கெட்டிங் ஹெட் KTV ஹெல்த் ஃபுட் பிரைவேட் லிமிடெட். மிஸ்டர் அரவிந்த் சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இந்த விருது யாருக்கு போகுதுன்றத எல்இடியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். AV ப்ளீஸ். Galata Golden Stars 2025. Rising Star of the Year 2025. The award goes to Mr. Harshad Khan. எஸ், ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் 2025 அர்ஷத் கான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சித்து அவர்கள் தன் கையால் கொடுக்கணும் இந்த விருதை. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் ரைசிங் ஸ்டார் ஆஃப் தி இயர் 2025 டார்லிங் அர்ஷத் கான் அவர்களுக்கு. அரவிந்த் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னதான் நீங்கள் வந்து சித்துவை வந்து ஜாலியாக நீங்கள் ஃபன் பண்ணாலும் அதை அவர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் இந்த விருதை நீங்கள் சித்து கையில் தான் வாங்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை, மக்களுடைய ஆசையும். இது எப்படி இருக்குது? ஆக்சுவலாக அதுதான் வந்து என்னோட ஆசையும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இந்த மாதிரி காலேஜ் ஸ்டேஜ் அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரைஸ் அவார்டு வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து சும்மா நான் என்னைக்காவது யோசிச்சிருப்பேன், திடீர்னு இப்போ சிதனனே என்னைக்காவது நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிப்போம்ல. அந்த மாதிரி நினச்சதை இன்றைக்கி கலாட்டா அவங்க வந்து நிறைவேற்றிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கலாட்டா இந்த விருது எனக்கு கொடுத்ததுக்கு. ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் இது வந்து உண்மையாகவே அதுக்கு நான் செட் ஆகணும் இல்லையாலாம் தெரில. நம்பி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இனிமேல் செட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணணும். சிதனை பற்றி சொல்லணும்னா இப்போ வந்து அவார்டு வாங்கினா உன்னை பற்றி சொல்லணும்டா. அதான் இதை பற்றி சொல்லு, கலாட்டா பற்றி சொல்லு. அதான் ரொம்ப ரொம்ப நன்றி கலாட்டா இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு. அடுத்த வருஷமும் கண்டிப்பாக நம்மளே வாங்கணும். எல்லா வருஷமும் ரைஸ் ஆகிட்டே இருக்கணுன்றது தான் ஆசை. ஸோ எல்லா தடவையும் வாங்கணும். போயிடாதீங்க, சீக்கிரமாக பேசி முடிச்சிடுறேன். இப்போ தான் ஹெல்மெட் தேடின்னு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லணும் அப்படின்னா அதான் இப்போ வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்டு, லவ்வரு, ஒய்ஃபு இந்த மாதிரி ஒரு உறவுகள் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அண்ணன் அப்படின்ற ஒரு உறவு கண்டிப்பாக நம்ம மறுக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு உறவு தான். எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு யாருமே கிடையாது. அப்படி தான் நான் இவரை நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் 2 அண்ணனை வந்து என்னால் மறக்கவே முடியாது இப்போ வரைக்கும், இந்த நிலைமை வரைக்கும். ஒன்று வந்து விக்கி அண்ணன், இன்னொன்று சித்து அண்ணன். விக்கி அண்ணனை இந்த பேர் நான் விக்கி அண்ணனை சேர்த்து சொல்கிறதுனால கண்டிப்பாக அவரும் கோச்சிக்க மாட்டார், அவரை நான் சேர்க்குறேன்றனால விக்கி அண்ணனும் கோச்சிக்க மாட்டார். ஏன்னா அவங்க 2 பேருமே ஒன்று தான். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த 2 அண்ணன்களும் தான் காரணம். அதை என்றைக்குமே நான் எந்த நிலைமைக்கு போனாலும் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், மறக்கவும் மாட்டேன். தேங்க்யூ. அவ்வளோதான். பரவாயில்லையப்பா, கொஞ்ச நேரம் சீரியஸாக பேசுகிறானப்பா. இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா எனக்கு ரொம்ப நம்ம கூட நம்ம வளர்த்த கிளி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பறக்குது அப்படின் போது அந்த சந்தோஷம் ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு அதான் நான் எங்கே போய் நின்று எனக்கு கைத்தட்டல் வரதை விட அவனுக்கு கைத்தட்டல் வரும்போது அது எனக்கு வர சந்தோஷம் தான் எனக்கு ஜாஸ்தி. ஏன்னா
ஹர்ஷத்தை நான் வந்து நம்ம ஒரு 7-8 வருஷம் இருக்குமா, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹர்ஷத் எப்படி பிளாக் ஷீப் வந்தான்றது எனக்கு தெரியும். இன்றைக்கி ஹர்ஷத் எப்படி இருக்கான்றது எனக்கு தெரியும். இதோட க்ரோத்தை நான் ஃபுல்லாக பார்த்தவன் நான். அதனால் அவன் எந்த கட்டம் போனாலும் இது இப்போ இருக்கிறது கிடையாது, இன்னும் பெருசாக வருவான் அவன் வந்தான்னா எனக்கு அதான் அவங்க அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுறாரோ எனக்கு தெரியாது, எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். லாஸ்ட் டைம் அவன் ஒரு அவார்டு வாங்க போனப்போ கூட அங்கே என்னால் வர முடியலன்ட்டு நான் அவ்வளோ வருத்தப்பட்டேன். அப்போ நாங்கள் வேறு ஒரு ஷூட்டில் இருந்தோம், என்னால் வர முடியல. ஆனால் அப்போ கூட நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன், அவன் போய் எதுவும் லூஸ் டாக் கூடாமல் கரெக்டாக பேசிட்டு வந்துடணும், அவன் போய் வேறு யாரையும் எதுவும் இது பண்ணாமல் பேசிட்டு வரணும். எனக்கு நான் பேசுகிறத நான் கவனித்து பேசுகிறேன்னான்னு பார்க்க மாட்டேன். நான் இப்போ கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்தேன்னா இவன் எதையும் கரெக்டாக பேசிடணும், யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, இவனை கரெக்டாக அப்படியே வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடணும், இல்லைன்னா இங்கேருந்து வேறு ஏதாவது ஒரு கடைக்குள்ளே போய் உள்ளே பூந்துருவான், இவனை கொண்டு போய் வீட்டில் சேர்க்கணும், இப்படின்ற நிறைய பொறுப்பு எனக்கு இவன் மேலே இருக்கும். எனக்கு தம்பி கிடையாது, அதனால் இதுதான் என் தம்பி. நம்மை போல நெஞ்சம் கொண்ட நான் அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியும், மூடு பார்த்து பேசுவான். இப்போ இந்த ஆள்கிட்ட இதை சொன்னால் உடனே ஓகேன்றுவான். இவனுக்கு நம்ம மூடு கரெக்டாக தெரியும். இப்போ இதை போய் சொன்னோன்னா நோ சொல்லுவார். எல்லாரும் அன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க, அதுன்னு சொல்லும் போது நோ ஆகிடும். இவன் வந்து சொன்னால் அது எஸ் ஆகிடும். சில பேர் சொல்லும் போது ஏன் எதுக்குன்னே தெரியாமல் நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம்ல, அதுமாதிரி அவங்க சொன்னால் நம்ம நோவே சொல்ல மாட்டோம்ல, அவங்களுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதில் ஒருத்தன் இவன் கேட்டால் எல்லாமே எஸ் தான், எல்லாமே ஓகே தான், பார்த்துக்கலாம் தான். அப்படி எங்களுக்கு நீ சொல்கிறதப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. பட்டு பார்க்குற எல்லாருக்கும் ஹர்ஷத் செம்ம ஜாலியான பையன், செம்ம ஒரு வந்தாலே வைபாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்றது தெரியும். பட் ஹானஸ்ட்டாக எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்றது நீங்கள் சொல்லணும் அப்படின்றது ஆசை. நீ இமோஷனல் சைடாகவும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஸோ ஹர்ஷத்தோட அந்த ஒரு பக்கம் உழைப்பாளியாக ஹர்ஷத்து அதான் ஸ்டார்டிங்கில் அவனுக்கு வந்து வெறும் இந்த ஆக்டிங் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் மிமிக்ரி நல்லா பண்ணுவான், அந்த ஸ்கில் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் கற்றுக்க சொல்கிறது, எடிட்டிங் ஃபாலோ பண்ணி எடிட் இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் வச்சா தான் நல்லா இருக்குன்னும் போது நான் சொல்லிட்டு கிளம்பிட்டேன்னா கூட அவன் விடிய உட்காந்து அதை பண்ணி முடிச்சுட்டு தான் போவான். அவன்கிட்ட ஒரு வேலையை நம்பி கொடுத்துட்டோன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நம்ம அடுத்த வேலை பார்க்க போயிடலாம். அவன் அந்த வேலையை முடிச்சுட்டு அதை நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் கிளம்புவானே. ஸோ அது எப்படி சொல்கிறது, அந்த ஆஃபீஸில் எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான். இன்றைக்கி அந்த விஜய் சித்து விலாக்ஸ் எவ்வளோ பெருசானாலும் அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற மொத்த பேர் தான். அதுலேருந்து யாரோட உழைப்பு எடுத்தாலும், இவனோட உழைப்பு எடுத்தாலும் சரி, அங்கே இருக்க எடிட்டர்ஸ் யாரோட உழைப்பு எடுத்தாலுமே அது ஃபுல்ஃபில் ஆகாது. அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆகிருக்காது. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே எடிட்டர்ஸாக இருக்கட்டும், அங்கே கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இதுதான். அதில் இவன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். வெரி நைஸ். நீங்கள் பண்ணுற டயங்கரம் படம், அதை பற்றி ஏதாவது அப்டேட் சொல்லலாமா? இது எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்ற ஏதாவது அப்டேட்? டயங்கரம் ஒரு காலேஜ் படம்ண்ணே, ஜாலியான பயங்கரத்துக்கு மேலே பயங்கரமான ஒரு காலேஜ் படம், அப்படி தான் அது வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி அதை இந்த இடத்துல இங்கே சொல்கிறதுல. தேங்க்யூ. இந்த வாய்ப்பு அதான், இந்த நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், அதை கரெக்டாக ரெகனைஸ் பண்ணி கூப்பிட்டு வேல்ஸ் ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட். நம்மளோட ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை ஒரு பார்க்கவே முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. அப்பா எப்படி நம்மளை பார்த்து போகிறோம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், நானும் விஜயும் தான் போயிருந்தோம். அவங்க பொண்ணோட கல்யாணம், ஓகேங்களா? ஸோ அந்த கல்யாணத்துக்கு நான் சும்மா அந்த ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுற ஒரு டேரக்டரு, ஒரு அதில் நடிக்க போகிற ஒருத்தன், அவ்வளோதான். ஒரு யூடியூப்பில் இருக்கிற ஒரு ஆள். அவர் நம்மளை கூப்பிட்டு போகணுன்னு அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது. இத்தனைக்கும் அது வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட் மாதிரி ஒன்று எடுத்து போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளுங்க. நாங்கள் உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு பார்த்தது பிரபுதேவா சார். அது முடிச்சுட்டு அப்படி வந்தோன்னா ஜெயம் ரவி சார், இப்படி எல்லாருமே நம்ம யாரெல்லாம் பார்த்து வியந்தோமோ அப்படி இருக்காங்க அந்த ஃப்ளைட்டில். அப்படி இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த இதில் நம்மளை அவங்க உள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸை எனக்கு அதுக்கப்புறம் நானும் விஜய் நிறையா பேசியிருக்கோம். அந்த 4 நாள் நம்பி ஆமாம், அந்த 4 நாள் உண்மையிலேயே மால்தீவ்ஸா இல்லை நாங்கள் இருந்தது சொர்க்கமானு கேட்டிங்கன்னா சொர்க்கத்தில் தான் இருந்தோம் 2 பேரும். அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்குமே அவ்வளோ பெரிய ஆள் நமக்கு ஃபோன் பண்ணி இது என்னாச்சுப்பா அது என்னாச்சுப்பான்னு கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. ஃபோன் பண்ணி கேட்பாங்க, தம்பி இது என்னாச்சு, ஸ்கிரிப்ட் முடிஞ்சா, எப்போ போகலாம், எந்த நிலைமையில் இருக்குது, ஓகே நான் அது கெட்ட போடுறேன்னா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு ப்ரொடக்ஷனுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோமா நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துல பயங்கரமாக வருவோண்ணே, பெருசாக வருவோண்ணே. மச்சான்
அர்ஷத்தை பார்க்க யாராவது வந்து ஆமாம் மாமா காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. அர்ஷத்தை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. ஸோ அவங்களை கூப்பிடலாமா? எஸ் ப்ளீஸ் வாங்க. ஐயோ வேணாங்க அதெல்லாம். தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் நான்டா இது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. ஐயோ ஆத்தாடி பொண்ண எனக்கு தரியாடி. அர்ஷத் கானுக்கு ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அர்ஷத்துக்கு வந்து அவார்டு கிடைக்கும் போது கிடைச்ச சந்தோஷத்தை விட இதுதான் உயர்ந்த ஆனந்தமா இருக்கு. என்னென்னவோ பண்றீங்களே. யார் நாங்க? இல்ல நான் பார்த்தேன். என்னது உன் கண்ணு கங்கா சந்திரமுகி ஆனதை நான் பார்த்தேன். அது என்ன அந்த 2 பொண்ணு வந்த உடனே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு ஆடுற. இல்ல உடனே அக்செப்ட் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆனா ஆடி முடிச்சு எங்களை பார்த்து எங்கன்ற பாரு. இல்ல உண்மையால ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு இதுக்காக ஒரு ஆப்பால பிராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க கனவுகளை இந்த மேடை பாத்தியா? சாரிமா. இல்லனா அவங்களோட கனவுகளை இந்த மேடை சுமக்கணும். அதுக்காக தான் நீ சுமந்தியே பார்த்தனே நான். இப்படி பிடிச்சி ஒரு புள்ளைய இழுக்கிற, இப்படி பிடிச்சி ஒரு புள்ளைய இழுக்கிற. எல்லாம் எதுக்காக? எதுக்காக? கலாட்டாக்காக தான். சரி ஒரு டான்ஸ்க்காக ஒரு வீடியோ. அப்படி அவங்க யாருமே கேட்கலையடா. அவங்க ஆடதானே சொன்னானுங்க. நல்லா பண்ணீங்க உண்மையாலே சூப்பரா டான்ஸ் ஆனீங்க. பெரிய ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நல்லா விளையாட்டா பண்றப்பா. கேட்டா கலாட்டா மாஸ்டராவே ஃபீல் பண்ணிட்டான். தன்னை இதுல இழுக்கிறதுல ஹைலைட் அவங்க நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஃபியூச்சர் ஹர்ஷத் கான் தான் ஆக்சுவலா. அதனால தான் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? ஐயோ கீழே போட்ட பூவை மறுபடியும் எடுத்துட்டானே. காதலிச்சா கவிதை வரும் கண்டு கொண்டேன் பெண்ணாலே. அர்ஜுன் தாஸ்க்கு இதே தானே சொன்னேன். என்னது அது நீங்க இல்லையா? ஓ காலையில இருந்து இது சொல்றதுக்காகவே ஒருத்தவங்க வேலைக்கு எடுத்துருக்கீங்களா? இல்லப்பா வரவங்க எல்லார்ட்டையும் இது. ஐயோ அது ட்வின்ஸ் கிடையாது. ட்வின்ஸ் சொல்லுவாங்க. இந்த சூப்பர் வாலி படத்துல எல்லாம் 2 அஜித் சாரை பாத்துருக்கோம்ல. ஆமா ஆமா அந்த மாதிரி ட்வின்ஸ். ஓகே ஓகே. ஓ அப்ப மனசுல இருந்து சொல்லியா? நிஜமா மனசார சொல்றேன். எனக்கு அர்ஷத் மட்டும் தான் பிடிக்கும். லவ் யூ அர்ஷத். உங்களுக்காக மட்டும் தான் வந்திருக்கிறேன். இதாங்க. தேங்க்யூ தேங்க்யூங்க. தேங்க்யூ so much. உங்க 2 பேருக்கும் நன்றி. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. சாரி சும்மா ஒரு டான்ஸ் பண்ணுக்காக தான். வீட்ல தான் நான் இப்படி இருக்க மாட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் வீட்டுக்கு வரையும் கூட்டி போலான்னு இருந்தியா? இல்ல அப்படி சொல்ல. இல்ல புரியலையே. ஏன்னா வீட்ல எல்லாம் இப்படி இருக்க மாட்டேன்னா அப்படி சொல்ல. வீட்ல நம்ம ஜாலியா பசங்களோட இருப்போம். இந்த மாதிரி மேடைகள்னு வந்தாதான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு தான். ஃபங்க்ஷன் வந்தா லேடிஸ் தான் கேட்டுட்டு தான் வருவாங்க. தப்பா பேசுறேங்க. சாரி. நீங்க போங்க. தேங்க்யூ. இல்ல உண்மையாலுமே நான் ஹர்ஷத்தோட பெரிய ஃபேன் அண்ட் சித்து அண்ணாக்கு ரொம்ப பெரிய ஃபேன். எப்படி விஜய் சித்து vlogs வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் பாக்குறாங்களோ சித்து அண்ணா அப்பான்ற மாதிரி சேட்ட ஷெரீஃப் அண்ணா லைக் அண்ணான்ற மாதிரி. அவர் பெரியப்பா நீ சித்தப்பா அதானே? சூப்பர்ப்பா. ஹர்ஷத் எப்படி லவ்வர்ன்ற மாதிரி நாங்க பாக்குறோமோ அதான் சொன்னேன். உண்மையாலுமே அப்படிதான் பாக்குறேன். ஹர்ஷத் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ உங்களுக்கு ஹர்ஷத்காக தான் வந்திருக்கோம். அதான் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேது vlogs உண்மையிலேயே குடும்பம் ஆயிடும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு. இல்ல ஆனா இல்லண்ணே இது வந்து அசார் அண்ணன் விஜய் அண்ணன் நீங்க உண்மையாலே இது சும்மா மேடைக்காக தான். இப்போ நான் கையில கட்டியிருக்கேன். நிறைய பேர் வரும்போது கேட்டாங்க என்ன அவ்வளோ சாமி பக்தியா? கிடையாது. 3 நாள் முன்னாடி போச்சுல்ல ரிக்ஷா பந்தனா ஏதோ சொல்லுவாங்க. ரக்ஷா பந்தன். ரக்ஷா பந்தன். இஷா பந்தன். அதானே அதுக்கு கட்டி விட்ட ராக்கி அண்ணன் சொல்லி ஒரு பொண்ணு 1 hour வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணி 2 பேர் கட்டி விட்டாங்க. அப்ப நயன்தாரா சமந்தாவோட வாழ்க்கை. இவங்க நயன்தாராவா இவங்க சமந்தாவா? அப்ப நீங்க விஜய் சேதுபதியா? இல்ல அததான் சொல்ல வரேன். யாருமே இல்ல. அவங்கவுங்களா இருந்துருவோம். அவ்வளவுதான். எப்படி சூப்பரா? சூப்பர். கேர்ள்ஸ் தேங்க்யூங்க. தேங்க்யூ. சூப்பர்.
ஒரு நேரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ள வரப்போது மச்சான் அர்ஷத் கான் அவர்களுக்காக. ஸோ வந்து உண்மையை மட்டும் தான் நீங்கள் பேசுவீங்க அப்படின்ட்டு தெரியும். இப்போ அந்த மோடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அது ஒரு லைட் டிடெக்டர் மிஷின். எடுத்து வாருங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை. இது வந்து உண்மை சொல்ற மிஷின். பொய் சொன்னா மாட்டிப்பீங்க. அதனால பார்த்து உண்மை எது. இவரை அடிச்சிருக்கோம். என்னென்ன பண்ணோம்? ஓ நான் உட்காரணுமா? ஆமாம் ஆமாம் டல்லிங். அண்ணன் உட்காரட்டுனேன். உட்காருங்க வாங்க. வயசானவர் அவர் தான், அவர் உட்காரட்டுனேன். உட்காருங்க, உட்கார்ந்தோட தெரியும் யார் வயசானவர். சரி. இல்ல செக் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே கொஞ்சம் ஸ்டைலாக உட்காரலாமா? போய் சொன்னா அடிக்கணுமா? அர்ஷத் ஆமாம் மச்சான். கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹேண்டில் பார் அப்படி ஸ்டைலாக உட்காரணும். நீங்கள் கிளாஸ் படியில் உட்காந்துங்க. இல்லை வேணாம் வேணாம். இல்ல, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் உட்காருங்க இல்லை டல்லிங். வேணாம் வேணாம். சும்மா ரிலாக்ஸா ஆ சும்மா அப்படி உட்காருங்க கெத்தா. அப்பதான் நல்லா இருக்கும். உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அர்ஷத் கானுக்கு எப்பயாச்சும் சித்துவை அடிக்கணும். கொஸ்டினே கேட்கல, அதுக்குள்ள அடிக்கிறார் சார். இல்ல அடிச்சு பாத்துக்கிட்டேன் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே ஓகே. அர்ஷத் கான் எப்பயாவது எப்பயாவது பாக்குறீங்களா? ஓகே சார், ரெடி சார். அர்ஷத் கானுக்கு சித்துவை எப்பயாச்சும் அடிக்கணும்னு தோணி இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொன்னா அவர் அடிக்க மாட்டாருன்னு சொல்லுங்க, நான் அதை சொல்றேன். உண்மையை சொல்லுங்க. நீங்கள் உண்மையை சொன்னா அடிக்க மாட்டீங்க. உண்மையை சொன்னா அடிக்க மாட்டேன். தோணி இருக்கு. ஓகே, அது எனக்கே தெரியுமே. தோணி இருக்கு. எப்போ எப்போ? அது டெய்லியும் தான் தோணும். எப்படிங்க? இப்போ வரும்போது கூட இல்ல அப்படி இல்ல, ஒரு கற்பனை தானே எல்லாமே. சே ஒரு நாள் நம்ம ஒரு அடிச்சா எப்படி இருக்கும், அப்படி அந்த மாதிரி தான். வேற ஒண்ணு இல்ல. அடிடா, நீ அடிக்காம யாரும் அடிக்க போறா? பாத்தீங்களா? அதனால தான் இப்படி சொல்லிடுவாருன்றதால நான் அடிக்க மாட்டேன், அதோட விட்டுருவேன். ஓகே, இது உண்மை அப்படின்றதுனால அவர் அடிக்காம இருக்காரு. ஆமா, சவுண்ட் வராம இருக்கு. நெக்ஸ்ட் கேள்வி. அர்ஷத் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளே பாய் அர்ஷத் கான். இது எஸ்ஸா நோவா? ஐயோ டார்லிங், பொய்யா இருந்தா சவுண்ட் வரும். சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் அடி வரும். அது உங்களுக்குள்ள இருக்க சிங்க். இப்போதானே கேக்குறீங்க? இப்போ அதெல்லாம் கேட்கல, பொதுவா கேக்குறாங்க. நேத்து வரைக்கும் இருந்தேன், இன்னைக்கு திருந்திட்டேன். அதெல்லாம் No. வேணாம். எதுக்குனோ நான் ப்ளே பாய் கிடையாது. கிடையாதா? ஏய், ரெட் லைட் எரியுது, ரெட் லைட் எரியுது. ரெட் லைட் எரிஞ்சா கிடையாது. ஒரே நிமிஷம், என்ன நீயாவே ஒத்துக்கணும். ஆமான்னு. என்ன பத்தி எனக்கு தானே தெரியும். எப்படி அவங்க போடுறாங்க ரெட் லைட்லாம்? ஏண்டா அந்த பிரியா ஃபேக் ஐடியே அவங்க தான்டா. அதுதான் live சரி detector. வச்சுங்க, சந்தோஷனா அதை வச்சுங்க. ஆமா ஓகே, சோ அப்ப எஸ் ப்ளே பாய்க்கான பதில்னா அத yes இப்போ தான். இல்லைங்க, முன்னாடி. முன்னாடி நான் இப்படி வாங்கினேன். இப்படி இருந்தா ஈஸியா இருக்கும்ல. அடுத்த क्वेश्चन கேட்டா. ஆ அர்ஷத் கானுக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. ஆமாவா இல்லையா? ஏய் நான் என்ன யோசிக்கிற? Sorry. எதுக்கு யோசிச்ச நான் டார்லிங்? ஏன் யோசிக்கிறேன்? சாரிண்ணே. நோ. இல்ல நான் ஆசை இருக்கு, ஆனா குழந்தை இல்ல. ஆசை இருக்கு, குழந்தை இல்லையா? அதுக்காக எதுவும் பண்ண முடியலன்னு. அப்படி இல்ல. புரியலையே. அந்த வயசு வரல, அத சொல்றாரு. யாருக்கு? எனக்கு. யாருக்கும். ஓகே, Next. யோசிச்சது மட்டும் தான் எங்களுக்கு டவுட் இருந்தது. ஃபைனல் கேள்வி. அர்ஷத்துக்கு எப்பவும் சித்துவை விட்டு போகவே மாட்டார், எப்பவும் இணைந்தே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டே இருப்போம். அது உண்மையா பொய்யா? இத நான் சொல்லக்கூடாது, அவங்க தானே சொல்லணும். ஓகே, எப்பவுமே போகவே மாட்டார். உண்மையா பொய்யா? உண்மை. எப்பயும் போக மாட்டீங்க. உண்மை. இருங்க கேப்போம். அதாவது அதுதான் நான் சொன்னல, இது வந்து நம்ம ஒரு ஒர்க்கு, யூடியூபர், இல்லை நம்ம வந்து ஒன்றா இருக்கோம் ஒரு காம்போ அப்படின்றத தாண்டி ஒரு அண்ணன் தம்பி. நாளைக்கு நான் இப்போ ஏதோ ஒரு படம் பண்ணுறேன்னா, நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், இது பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்பேன். அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, இப்படி ஒன்று இருக்குடா, இன்னைக்கு இப்போ ஐசரி சாரை பார்த்துட்டு வந்தேன், இன்னைக்கு இவங்க கால் பண்ணாங்க, அவங்க கால் எதனாலும் சொல்லுவாங்க. அது வந்து ஃபேமிலி எதுவாக இருந்தாலும் சரி. இங்கே நிறைய விஷயம் நம்ம சொல்ல முடியாதுல்ல, எனக்கு இந்த மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு சொல்லுவேன். இப்படி பண்ணேன், நான் இதெல்லாம் தாண்டி தான் வந்தேன் அப்படின்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்து கேட்பாங்க, டேய் இது எப்படிடா இது பண்ணுறது, இது இந்த ஜென்சி பிரச்சனையாக இருக்குடா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்வாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி இது இப்படி ஒன்று இருக்கனால இது ஒர்க்கு. நாளைக்கு நான் என்னவோ நான் இருக்கேன், இல்லை என்ன ஒர்க்கில் என்ன இருக்கேன் இல்லைனாலும் இந்த இது எப்போவுமே கண்டிப்பாக இருக்கதா செய்யும். டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் கலாட்டா. வாவ், மெய்யழகன் படத்தோட ஒரு போஸ்டர் லுக்கை வந்து அப்படியே மாத்தி உங்களுக்காக கலாட்டா ஒரு சூப்பரான ஒரு போட்டோக்கு ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஹைலைட்டே இனியன் தான். இனியனே உள்ள வச்சிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. இது ஆஃபீஸில் இருக்கும் என்னைக்குமே. நன்றி நன்றி. ஏன்னா எனக்கும் அண்ணனுக்கும் சரி மெய்யழகன் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து அப்போ தனியாக போய் பார்த்தாங்க. ஏன்னா அவங்க மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரொம்ப கமர்ஷியல் படம், அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ண என்கிட்ட சொல்லவே இல்லை, திடீர்னு போயிட்டு வந்துட்டாங்க. நானும் அவங்ககிட்ட போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்த பிறகு சரி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன், அவன்கிட்ட எப்படி சொல்லலாம்னு அவர் யோசிக்கிறாரு. சும்மா கேஷுவலாக அண்ணா பார்த்தீங்களாண்ணா மெய்யலகன் ஒரு படம் போயிட்டுருக்கு அப்படின்னா அவர் உடனே நான் நேற்று போய் பார்த்தேன்டா, அழுதுட்டேன் ஒரு மாதிரி. அப்போ தான் நான் ரிவீல் பண்ணுறேன், அப்படியா நானும் நேற்று தான் பார்த்தேன் செம்மையா, ஆனால் நான் 2 நாள் முன்னாடி பார்த்துட்டேன், ரொம்ப அழுதானே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்து நான் பயங்கரமாக அழுதேன் அப்படின்னு சொன்னது வந்து மெய்யலகன். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் எங்களை வச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ கலாட்டா. சூப்பர் டல்லிங். இதே போல் அந்த பயணம் அழகான நிறைய கான்வர்சேஷனோட தொடர்ந்துட்டே இருக்கணும். நாங்கள் அத்தனை பேரும் பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. எங்கள் வீட்டில் ஒரு பையன் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்களா தான் எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. நாங்களும் அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாடோட இந்த அத்தனை குடும்பங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்ற ஆசை. ஒன்றே ஒன்று தான், நாங்கள் வீடியோ அப்படியே எடுத்து வெல்கம் டூன்னு சொல்லுவேன். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? இது கலாட்டாடா. சரி விஜய் சித்துலா இது நம்ம விருந்துன்னு நினைச்சுக்கிட்டேன். பரவாயில்ல நீங்க சொல்லுங்க. சொல்லலாமா? தப்பா நினைச்சு எல்லாம் ஒரே என்னது அஷத் கேட்கல போ. வெல்கம் டு Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent. We Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tours, we make sweet memories. Supported by partners Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Sunland, பிசுபிசுப்பு இல்லாத Sunland refined sunflower oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by partners ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். Adisia Developers, think real estate, think Adisia. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Associate partner, Boston Aviation and Catering College, மதுரை படிக்கும் போதே வேலை. Luxury partner, update cost, accelerating the future. Food partner, தொப்பி வாப்பா பிரியாணி. Sweet and snacks partner, ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. Hospitality partners, Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai Anna Salai. Park Elanza, Pride Hotels and Resorts, Chennai. Travel partner, Red Taxi.